ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அப்போ இன்றைக்கி ரொம்ப அருமையான நமக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக நம்ம மழையெல்லாம் பெஞ்சு கரண்ட்டெல்லாம் போகிற டைமில் நம்ம யூஸ் பண்ணுறது இது மாதிரி கேண்டில், அப்படி இல்லைன்னா கெரோசின் யூஸ் பண்ணி நம்ம பற்ற வைக்கிற அந்த விளக்கெல்லாம் தான். அப்படி இல்லாமல் பச்சை தண்ணியிலே நமக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி திடீர்னு கரண்ட்டு போனாலோ இல்லைனா மழை டைமில் அடிக்கடி கரண்ட்டு போகும்போதெல்லாம் நமக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுக்கு பச்சை தண்ணி மட்டுமே நம்மக்கிட்ட இருந்தால் போதுங்க. அப்போ அதை எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம பச்சை தண்ணி யூஸ் பண்ணி நல்ல ஒரு விளக்கு செய்கிறதுக்காக நான் இது மாதிரி ஒரு பாட்டில் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மெடிசன் எல்லாம் குழந்தைங்களுக்கு மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு நமக்கு அது யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதுக்கு மேலே ஒரு ரவுண்டாக அந்த மூடிக்கு மேலே இந்த மாதிரி ஒன்று ரவுண்ட் பண்ணி விட்டுறேன். கரெக்டாக அந்த ரவுண்ட் எனக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டிட்டு நீங்களும் இந்த மாதிரி பென்சில்லையோ இல்லைனா வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக இது பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த மூடி மேலே உங்களுக்கு ஹோல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டிட்டு இந்த மாதிரி நைஃபு நல்லா சூட் பண்ணிட்டு அந்த நம்ம ரவுண்ட் போட்ட அந்த ஷேப் மாதிரியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த மூடியில் நம்ம இது மாதிரி ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கலாம் ஈஸியாகவே. நல்லா சூடாகவே நைஃப் எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி ஈஸியாக அந்த ஹோல் போட்டு எடுத்துடலாம். அப்போ இனி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த டிப்புக்காக தேவையானது இது மாதிரி ஒரு காட்டன் துணி தாங்க. அந்த காட்டன் துணி நல்லா சுற்றினதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு நல்லா சுற்றி விட்றேங்க. நம்ம இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரை யூஸ் பண்ணி இந்த காட்டன் துணி சுற்றி எடுக்கிறதுனாலேயே ரொம்ப நேரத்துக்கு நமக்கு அந்த காட்டன் துணி நின்று எரியும். அதுக்காக வேண்டி தான் நம்ம இந்த டைமில் இந்த ஃபாயில் பேப்பர் போட்டு விடுறோம். இந்த ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் கோல்கேட்டு பேஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவர் இருக்கும் பாருங்கள், அந்த கோல்கேட் பேஸ்ட்டு கவரை அது நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி இது மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா இந்த ஃபாயில் பேப்பரை விட ரொம்ப நேரம் உங்களுக்கு அந்த துணி நின்று எரியும். அதுக்காக வேண்டி தான் கண்டிப்பாக அது கூட ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கிட்ட அந்த கோல்கேட் யூஸ் பண்ணி பேலன்ஸ் கவர் இல்லை, அதனால தான் நான் இங்கே ஃபாயில் பேப்பரை யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த திரி நமக்கு அந்த பாட்டில் மூடிக்குள்ளே போட்டு விடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஹோல் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த பாட்டிலுக்குள்ளே தண்ணி ஊற்றிடலாம். பச்சை தண்ணி தாங்க எடுத்திருக்கேன். அந்த தண்ணி நான் யூஸ் பண்ணிடுறேன். இந்த டைமில் அந்த தண்ணி நான் உள்ளே ஊற்றி விட்டுறேன். வெறும் பச்சை தண்ணி மட்டும் தாங்க ஊற்றியிருக்கோம். நான் கீ பாட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு மிச்சமான அந்த கீ பாட்டில் தான் இது. அப்போ அதுக்கு மேலே நான் கோகனட் ஆயில் தான் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ணி ஏதாச்சும் மிச்சமான ஆயில் இருந்தால் கூட நீங்கள் இந்த வேலைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டிப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை மூடிக்குள்ளே நான் அந்த திரி போட்டு கரெக்டாக இது மாதிரி நான் அந்த மூடியை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம விளக்கு ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பாட்டில், யூஸ் இல்லாத பாட்டில் எடுத்து அருமையான பச்சை தண்ணியிலேயே ஒரு நல்ல ஒரு விளக்கு நான் ரெடி பண்ணிவிட்டேன். ரொம்ப நேரம் நமக்கு இது நின்று எரியுங்க. நீங்கள் அந்த திரி மட்டும் கொஞ்சம் கவனிச்சா போதும். நீங்கள் அது ரொம்ப கீழே போச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே கீழே தள்ளி விட்டாலே போதும். ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு இந்த விளக்கு நல்லாவே எரியும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அந்த விளக்கு செஞ்சு நான் மத்தியானம் செஞ்சு சாயந்தரம் டைமில் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக எடுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நமக்கு அந்த தண்ணி கூட அப்படியே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த விளக்கு இது மாதிரி ஒன்று செஞ்சு ட்ரை பண்ணுங்க. அப்போ இனி கண்டிப்பாக இன்றைக்கே இந்த மாதிரி பைசே செலவில்லாமல் நல்ல ஒரு விளக்கு வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். கரண்ட் போகும்போது யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.